100வது தசகம் பார்க்குறோம் நாராயணியத்தில். ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு பட்டதிரி இந்த 100வது தசகத்தை எழுதுறார். சொப்பனத்தில் பட்டதிரி பார்த்த பகவானோட ரூபத்தை வர்ணிக்க வாக்கும் செய்கிறார். 99 தசகம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு தூங்க போன பட்டதிரி அவருக்கு பட்டதிரிக்கு பகவான் சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்தார். சொப்பனத்தில் பட்டதிரி பார்த்த அந்த பகவானோட ரூபத்தை பட்டதிரி எல்லா பக்தர்களுக்காயிட்டும் வர்ணிக்கிறார். நான் இதா என்னோட முன்னால ரொம்ப திளங்கி நிற்கிற காயாம்பூ மாதிரி கலர்ல இருக்கிற ரொம்ப அழகா இருக்கிற தேஜஸ பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அமிர்தல முங்கினா மாதிரி ஆனந்தத்தோடு கூடி அந்த தேஜஸுக்குள்ள யௌவன ஆரம்பத்தால அழகா இருக்கிற பரமானந்த ரசம் அனுபவிச்சு ரோமாஞ்சம் உண்டான சரீரத்தோடு கூடின நாரதன் தொடங்கின பக்த ஜனங்களால புகழ்த்தப்படுற ரொம்ப ரொம்ப சோபை இருக்கிற உபனிஷத்துகளா அழகிகளோடு கூடிட்டு சூழ்ந்து நிற்கப்பட்ட ஒரு திவ்ய குமார ரூபத்தையும் நான் இதா பார்க்கிறேன் அப்படின்னு பட்டதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல எழுதுறார். அக்ரே எனக்கு முன்னால பட்டதிரி இந்த 100வது தசகத்துல சொப்பனத்துல பார்த்த பகவானோட ரூபத்தை அக்குமே வர்ணிக்கிறார். அக்ரே எனக்கு முன்னால பஷ்யாமி நான் பார்க்கிறேன், என்னோட கண்ணு முன்னால நான் இதா பார்க்கிறேன். தேஜஹா தேஜஸ பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பட்டதிரி பார்த்தது தேஜஸாக்கும் பகவானோட ரூபம் கிடையாது. பகவல் ரூபத்தை தேஜஸாயிட்டாக்கும் பட்டதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தார். நிபிடகரா ரொம்ப ஜாஸ்தியான திக்கா இருக்கிற கலாயா கருநீல கலர் காயாம்பூ மாதிரி இருக்கிற ஆவலி காயாம்பூக்களோடு கூட்டம் மாதிரி இருக்கிற லோபனீயம் அட்ராக்ட் செய்யற தேஜஸ நான் இதா என் கண்ணு முன்னால காணறேன். பியூஷா அமிர்துல ஆப்ளாவிதா முங்கி குளிச்சவன மாதிரி அகம் நான் இப்ப இருக்கேன். இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு இனி அனுபவிக்கிறதுக்கே இல்லை. அந்த அளவுக்கு ஆனந்தத்துல நான் இதா முழுகிறேன். பகவானோடு தேஜோரூபம் முன்னால பார்த்த நான் ஆனந்த சாகரமாயிருக்கிற அமிர்த ரசத்துல முங்கி குளிச்சவனாயிட்டிருந்தேன். ததனு பகவத் தேஜஸ முன்னால பார்த்ததால அந்த அமிர்த ரசத்துக்கு அப்புறம் தது உதரே தேஜஸோடு உள்ளுக்குள்ள நான் பார்த்த அந்த திவ்ய தேஜஸோடு உள்ளுக்குள்ள திவ்ய கைசோர வேஷம் சிரேஷ்டமான ஒரு பால்யாவஸ்தைக்கு அப்புறம் இருக்கிற யௌவனத்துக்கு கிடக்கிற டீனேஜ் பருவத்தில் இருக்கிற 16 வயசுல இருக்கிற 16 வயசுக்கு அப்புறம் இருக்கிற அப்படி இல்லைன்னா 16 வயசுல இருக்கிற அந்த வேஷத்துல அழகான ரூபம் அந்த தேஜஸுக்கு உள்ள நான் பார்த்தேன். தாருண்யா யௌவனத்தோடு ஆரம்ப அவஸ்தை ரம்யம் ரொம்ப ரொம்ப அழகுள்ளதாக்கும். பால்யம் கௌமாரம் யௌவனம் அந்த கௌமாரம் முடிஞ்சு அந்த யௌவனத்தோட ஸ்டார்டிங் ஏஜ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு எந்த ஒரு அழகு. அப்படி இருக்கிற கைசோர வேஷத்துல இருக்கிற பகவானை நான் பார்த்துட்டே இருக்கேன். சொப்பனத்துல அந்த ரூபம் பார்த்த பட்டதிரி நாராயணியத்துல இந்த தசகத்துல மனசுல பார்த்துட்டு நமக்கு தியானிக்கிறதுக்காயிட்டு வர்ணிக்கிறார். பரம சுகரச ஆஸ்வாத ரோமாஞ்சித அங்கைகி பகவானுக்கு சுற்றிலும் நாரதர் தொடங்கின முனிகள் சப்தரிஷிகள் கோபிகைகள் இவாளெல்லாம் வட்டம் சுற்றி நிற்கிறார். பரமசுகம் டோப் மோஸ்ட் ஆனந்த ரசம் ஆஸ்வாதம் அனுபவிச்சதால ரோமாஞ்சித அங்கைகி புல்லரிப்போடு கூடிட்டு ரோமங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிற சரீரத்தோடு கூடின நாரத ஆத்யைகி நாரதர் சப்தரிஷிகள் இவாளால எல்லாம்
ஆவீதம் சூழ்ந்து நிற்கப்பட்ட பகவல் ரூபம் நான் பார்க்கிறேன். பகவானுக்கு சுற்றும் உபனிஷத்து பக்கத்துல இருக்கிற, உபனிஷத் அப்படின்னா பக்கத்துல நிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல நிக்கிற சுந்தரி மண்டலைகி ச ஆவீதம், கோபஸ்திரிகளோடு கூட்டங்களாலேயும் சூழ்ந்து நிற்கப்பட்ட விலசது பகவல் ரூபம் ஜொலிச்சு நிற்கிறது. பட்டதிரி பகவானை தரிசிச்ச உடனே பார்த்த ரூபமாக்கும் இதுல வர்ணிச்சது. கேசாதி பாத வர்ணனையாக்கும் நடக்கிறது. கேசம் முதலுக்கு பாதம் வரைக்கும், முடி முதல் அடி வரைக்கும் முழுவனாயிட்டும் பகவல் ரூபம் இதுல இந்த தசகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இனி இருக்கிற ஸ்லோகங்களில கேசாதிபாதம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு வர்ணிக்கப்படுறது. ரெண்டாவது ஸ்லோகம் நீல கலர்ல ரொம்ப திக்கான ஸ்ப்ரிங்கு மாதிரி சுருண்ட ரொம்ப கிளீனான அழகா கெட்டி வச்சிருக்கிற ரத்னமயமான சிரோபூஷணங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்கிற அந்த தலைய கொண்ட மாதிரி கெட்டி வச்சு அதுக்கு சுற்றும் மயில்பீலியோடு கண்ணு வெளியில காணற மாதிரி வட்டத்துல மயில்பீலி திருகி வச்சிருக்கிற அழகு என்னவாக்கும் கிருஷ்ணா இது. வெளியில மந்தார புஷ்பங்களால இருக்கிற மாலை சுற்றி இருக்கிற பகவானோடு பெரிய தலைமுடி கெட்டும் நல்ல மினுசம் இருக்கிற வெளுத்த ஊர்துவ புன்றம் தரிச்சிருக்கிறதும் அழகாயிருக்கிற பாலச்சந்திரன மாதிரி நல்ல பார்க்கறதுக்கே கௌதுகமா இருக்கிற திருநெற்றியும் நான் இதா காணறேன். பகவல் திருமுடியேயும் பகவல் திருநெற்றியேயும் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்படுறது. நீல ஆபம் கருநீல பிரகாசத்தோடு கூடிட்டு குஞ்சித அக்ரம் ஸ்பிரிங்காயிட்டு சுருண்டிருக்கிற கனம் அமலதரம் திக்காயிருக்கிறதும் எந்த ஒரு விதத்திலையும் ரஜோகுண தமோ குணங்கள் இப்படி இருக்கிற அழுக்கொன்னும் இல்லாததும் சாருபங்கியா ரொம்ப அழகா இருக்கிறதுமான சம்யதம் இப்படியெல்லாம் இருக்கிற அழகுகள் எல்லாம் கூடி சேர்த்து கொண்டையாயி கெட்டி வச்சிருக்கிறதும் ரத்ன உத்தம்ச அபிராமம் அழகு இருக்கிற ரத்னங்கள் பதிச்ச சிரோ அலங்காரம் அணிஞ்சு அழகா இருக்கிறதும் உதய சந்திரகைகி ஜொலிச்சு நிற்கிற விவித வர்ணங்களில இருக்கிற சந்திர கலகளோடு கூடின பிஞ்சஜாலைகி மயில்பீலி கூட்டங்களால வலையிதம் சுற்றிலும் திருகி வச்சதும் மந்தார ஸ்ரங்நிவீதம் மந்தார பூமாலை சுற்றி கட்டி வச்சதும் அந்த தலைமுடி கொண்டைக்கு சுற்றிலும் மந்தார பூ கட்டி வச்சிருக்கிறதுமான தவா உங்களோடு புருது கபரீபாரம் ரொம்ப திக்கான கேசபாரத்தை அகம் ஆலோகையே நான் இதா காணறேன். சொப்பனத்திலேருந்து விடுபட்டு வந்துட்டும் மனசுக்குள்ள அந்த சொப்பனத்துல பார்த்த நிகழ்ச்சிகளை பட்டதிரி நான் இதா பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயணத்துல இந்த 100வது தசகத்துல எழுதிட்டு இருக்கார். ஸ்னிக்த ஸ்வேதா நன்னா சாஃப்டா இருக்கிற வழுவழுப்பு இருக்கிற மினுமினுத்த வெளுத்த கலர்ல இருக்கிற ஊர்துவா மேல் பக்கத்துக்கு புன்றாம் நீட்டி வலிச்சு கோபிக்குறி இட்டு இருக்கிற நெத்தியில நல்ல ஒரு நீட்டமா ஒரு கோபிக்குறி வச்சுட்டு இருக்காரு பகவான். அப்படி இருக்கிற அபீஜா அப்படி இருக்கிறதாயிட்டு இருக்கிறதும் அது மட்டும் இல்லை சுலலிதாம் ரொம்ப அழகா இருக்கிற பாலேந்து வீதி பரந்த நெற்றித்தடமாயிருக்கிற பஞ்சமி சந்திரனேயும் அகம் நான் ஆலோகையே பார்க்கிறேன். அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி இந்த 5வது நாள் சந்திரனை நான் பகவானோடு திருநெற்றியில காணறேன்.
பகவானோட திருநெற்றி அப்படிங்கிறது நல்லா பறந்து அகலமாயிருக்கு. அந்த திருநெற்றியில நல்ல நீட்டமா மேல் பக்கத்துக்கு ஊர்துவ குன்றாம் நம்ம மேல் பக்கத்துக்கு இழுத்து விட்ட கோபிக்குறி இருக்கிறதையும் நான் காணறேன். மூணாவது ஸ்லோகம். பகவானே நாராயணா, குருவாயூரப்பா, ஸ்ரீகிருஷ்ணா, ரொம்பி விளங்குற கருணா சமுத்திரத்துல சின்ன சின்ன அலைகள் மாதிரி எழகிற புரிகக் கொடியோடு விளையாட்டத்தால அழகாகவும் கொஞ்சம் ஒரு ப்ளூ கலரோடு கூடி நைஸா இருக்கிற கண்பீலிகளோடு நிறையால சோபிக்கிறதும் ரொம்ப திக்கா இருக்கிற காந்தி இருக்கிறதும் சிகப்பு கலர் இருக்கிற பெரிய தாமரை எதலோடு ஷேப்பில் இருக்கிறதும் மனோமோகனமாயிருக்கிற கிருஷ்ணமணிகளோடு கூடினதும் காருண்யத்தோடு கூடின அந்த நோட்டம் அது என்னோட மனசை குளிர்ப்பிக்கிறது கிருஷ்ணா. பகவானோட திருக்கண்ணு ரெண்டும் ആരും ശരണമില്ലാത്ത എന്നിലെ ഒന്ന് ഭഗവാൻ പതിക്കണമേ. ഭഗവാനോട് കടക്കൻ പാർവൈ എന്മേല പതിയണമേ. ഭഗവത് കണ്ണുകളെ നന്നാ വർണ്ണിച്ചിട്ട് ഭഗവത് തൃക്കടാശം എന്നില ഉണ്ടാകണം அப்படின்னு பட்டதிரி சொல்றார். பூர்ண அனுகம்ப ஆர்ணவ மிருதுலஹரி சஞ்சல ப்ரூவிலாசைஹி ஹிருத்யம். ரொம்பி வழியற கருணை கடலோடு மிருதுலஹரி சின்ன சின்ன திரமாலகள் மாதிரி சஞ்சலா இளகியாடற ப்ரூவிலாசைஹி புரிக கொடிகளோடு திளக்கத்தால ஹிருத்யம் ரொம்ப அழகா இருக்கிற ஆனீல ஸ்னிக்தா இருண்டு கருநீல கலர் இருக்கிற மினுமினுத்த பக்ஷ்ம ஆவலி கண் இமை ரோமங்களால பரிலசிதம் நன்னா சோபிக்கிறதும் சாந்திரச்சாயம் ரொம்ப தேஜஸ் ஜாஸ்தியா இருக்கிறதும் விஷால அருண கமலதள ஆகாரம் நீண்டு விடர்ந்து இடதூர்ந்த செந்தாமரப்பூ இதழோடு ஷேப்பில் இருக்கிறதும் ஆமுக்ததாரம் ரொம்ப ஜாஸ்தியான அழகு இருக்கிற கருவிழிகளோடு கூடி இருக்கிறதும் ரொம்ப அழகா இருக்கிற கிருஷ்ணமணிகளோடு கூடியதும் காருண்ய ஆலோக லீலா சிசிரித புவனம் கருணையோடு கூடின கடக்கன் பார்வையால இந்த உலகத்தை முழுவன் குளிர்மைப்படுத்துற தே உங்களோடு நேத்ரயுக்மம் ரெண்டு கண்களும் விபோ சர்வவியாபியான பகவானே அநாதே ആരും ശരണമില്ലാത്ത മയി എന്നിലെ ക്ഷിപ്യതാം പതിപ്പിക്കണമേ ഭഗവാനെ. ഭഗവാനോട് കടക്കൻ പാർവയാലെ എന്നെ ഒന്ന് പാക്കണമേ കൃഷ്ണ. നാലാவது ശ്ലോകം. ഉയർന്ന് பிரைட்டாயிருக்கிற நாசிகையோடு கூடினதும் இந்திரநீலத்தால கண்ணாடி மாதிரி விளங்குற திளங்குற கன்னங்களில ஆடின்னு இருக்கிற கர்ணபாசங்களில தெரிச்சிருக்கிற மகராகிருதியில இருக்கிற ரத்ன குண்டலங்கள் பிரகாசிக்கிறதே கொஞ்சமா வெளியில காணற பல்லு அது ரொம்ப அழகா ஜொலிச்சு நிற்கிறதே அந்த பகவானோட உதடாக்குமான தொண்டிப்பழம் மாதிரி ரெட் கலர்ல இருக்கே மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தால வெளியில ஊறி வர புன்னகையால ரொம்ப அழகா இருக்கிற பகவானோடு முகம் எனக்கு பிரத்யட்சமாயிட்டு காண முடியணுமே. இத்தனை நேரம் நான் இதெல்லாம் சொப்பனத்திலேயாக்குமே கண்டது, அது இனி எனக்கு கண்ணு முன்னால காணறதுக்கு சாதிக்கணுமே. மூக்கு காது குண்டலங்கள் உதடுகள் இப்படி இருக்கிற முகத்தோடு பாகங்களை இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்படுறது. உத்துங்கா நல்லா உயர்ந்து நிக்கிற உல்லாசி ஜொலிச்சு நிக்கிற நாசம் மூக்கோடு கூடினது. ஹரிமணி முகுரா இந்திரநீல கல்லுகள் மாதிரி புரோலசத் தளக்கம் இருக்கிற
கண்டபாளி வியாலோல கவிழ்த்தடங்களில ஆடி இழகிற கர்ணபாச அஞ்சிதா அழகான காதுகளில தெரிச்சிருக்கிற மகர மல்சியாகிருதியில இருக்கிற மகரமணி குண்டல துவந்த தீப்ரம் மகர குண்டலங்கள் ரெண்டும் நன்னா ஆடி கழிக்கிறதே அந்த மகர குண்டலங்களோடு தேஜஸால ஜொலிக்கிற பகவானோடு கவிழ்த்தடங்களில கர்ணாபரணங்கள் ரெஃப்ளக்ட் அடிக்கிறதே ஜொலிச்சு நிற்கிறதே உண்மையில வெளியில நன்னா பிரகாசிக்கிற கொஞ்சமா வெளியில தெரியற தந்த பங்கி ஸ்புரஹா பல் நிறங்களால திளங்கிறதும் அருணாதரம் சிவப்பு கலர்ல இருக்கிற சாய பிம்ப அதர அந்த செந்தொண்டி பழ மாதிரி இருக்கிற மருதாணியோடு சிகப்பு கலர்ல இருக்கிற உதடுகளோடு உள்பக்கத்திலேந்து பிரீதி பிரஸ்யந்தி மந்தஸ்மித மதுர தரம் பிரீதியோட வெளியில ஒழுகி வர புன்னகையால ஸ்வீட்டானதான வக்திரம் பகவானோடு திருமுகம் மே என்னோடு மனசுல வாசதாம் எப்பவும் விளங்கி நிக்கணுமே கிருஷ்ணா. பகவானோடு முகம் அப்படிங்கிறது என்னோட மனசை விட்டு எங்கேயும் நகரக்கூடாதே கிருஷ்ணா. எப்பவும் என்னோடு மனசுக்குள்ள பகவானோடு திருமுகம் இப்படி பார்த்துட்டே இருக்கணும் எனக்கு. 5வது ஸ்லோகம். வேணுகோபால ரூபத்தில புல்லாங்குழல் ஊதற யௌவன பிராயத்துக்கு பிரவேசிக்கிற பகவானையாக்கும் பட்டதிரி சொப்பனத்துல தரிசிச்சது. பகவல் ரூபம் வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல பகவானோட 2 கைகளையும் புல்லாங்குழலையும் வர்ணிச்சுட்டு எனக்கும் பகவானோட புல்லாங்குழல் நாதம் கேட்கறதுக்கு சாதிக்கணுமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். ரத்ன உஜ்வல வலய பிருதா ரத்னங்களால மின்னித்தலங்கிற வளகள் போட்டு இருக்கிற பகவான் சோனபாணி பிரவாளேனா சோனா அப்படின்னா துடுத்த பாணி பிரவாளேனா தளிர் மாதிரி இருக்கிற தளிர் இலக்கு துல்லியமா இருக்கிற கைகளோடு கூடின பகவானோடு பவிழம் மாதிரி சொவந்து துடுத்த கைகளால பாகுத்வந்தேன 2 கைகளால உபாத்தாம் பிடிச்சிருக்கிறதும் பிரசுத நக மயூர அங்குலி சங்கசாராம் அங்குலி சங்கசாராம் பிரசுத வியாபிக்கிற நக மயூர அங்குலி நகங்களிலேந்து உள்ள பிரகாச ரஷ்மிகளோடு கூடின அங்குலி விரலுகளுமாயிட்டு இருக்கிற சங்கசாராம் கூடிச்சேரல் காரணம் பல வர்ணங்கள் இருக்கிற வேணுநாளின் புல்லாங்குழல் வக்திராரவிந்தே கிருத்வா பகவானோடு செந்தாமர பூ மாதிரி இருக்கிற தாமர பூ மாதிரி இருக்கிற முகத்துல கிருத்வா சேர்த்தி வச்சுட்டு சுமதுர விகசத் ராகம் அதிமதுரமா இருக்கிற ராகங்களோடு கூடிட்டு பலதரம் ராகங்கள் சகிதம் உத்பாவியமானைஹி பலதரம் ராகங்களை புறப்படுவிக்கிற பகவான் சிசிரித புவனைகி பிரபஞ்சத்தை முழுவன் குளிர்ப்பிக்கிறதுமான சப்த பிரம்ம அமிர்தைகி நாத பிரம்மமாயிருக்கிற அமிர்த ரசத்தால மே என்னோடு கர்ணவீதியின் காதுகளை சிஞ்சா குளிர்ப்பிக்கணுமே பகவானே. பகவானோட புல்லாங்குழல் நாதம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகா இருக்கு. சொப்பனத்துல நான் அந்த நாதத்தை கேட்டதாக்குமே எனக்கு பகவானோட புல்லாங்குழல் நாதம் டைரக்டா கேட்கறதுக்கு ஆசை வந்துருத்து. என்னோட மனசுலேந்து இந்த புல்லாங்குழல் நாதம் ஒருபோதும் பிரியாம இருக்கணுமே கிருஷ்ணா. 6வது ஸ்லோகம். மேல் பக்கமா வியாபிக்கிற கௌஸ்துபத்தோடு
அந்த ஒரு தேஜஸால செவந்து அழகாயிருக்கிற பகவானோடு கண்ட பிரதேசம், ஸ்ரீவல்சத்தால அழகாயிருக்கிற திளங்கி ஜொலிக்கிற முத்துமால கூட்டங்களோடு கூடின திருமாறு, பல நிறத்துல இருக்கிற பூக்களும் தளிர்களும் சேர்ந்திருக்கிற அந்த ஒரு சௌரபியத்தால மனத்தால வண்டுகள் பக்கத்துல பாரி பறக்கிற திருமாறுல வனமாலை தரிச்சின்றிருக்கிற ரத்னமாலை தரிச்சின்றிருக்கிற பகவான நான் இதை தியானிக்கிறேன். உள் சற்பது உயர்ந்து பொங்கற கௌஸ்துபா கௌஸ்துபமணியோடு ஸ்ரீததிபிகி அதிகமான தேஜஸால அருணிதம் சவந்த கோமளம் அழகான பகவானோடு கண்ட தேசம், பகவானோடு கழுத்து. இந்த ஸ்லோகம் பகவானோடு கழுத்து, கௌஸ்துபமணி, திருமார் இதெல்லாமாக்கப்பட்டது இதுல வர்ணிக்கிறார். ஸ்ரீவல்சரம்யம், ஸ்ரீவல்சம் அப்படிங்கிற மறுகால அழகாயிருக்கிற வட்சா பகவானோடு திருமாறு, தரள தர நம்ம இழகி ஆடிண்டு, சமுத்தீப்ர நம்ம மின்னித்தளங்கிற ஹாரப்பிரதானம் நிறைய முத்துமாலைகள் போட்டுருக்கிற பகவானோடு திருமாறு, நானாவர்ண பல வர்ணத்தில இருக்கிற பிரசூன ஆவலி நிறைய பூக்களோடு கூட்டங்களும், கிசலையினி தளிர் இலகளால உண்டாக்கின விலோலலோலம்பாம் பாரி பறக்கிற வண்டுகளோடு கூடின தவ உரசி பகவானோடு திருமாறில. வண்டுகளோடி வரணுமானா அது தேன் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பூக்களாயிருக்கணும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேன் இருக்கிற பூக்களாக்கும் பகவானோடு திருமாறில வனமாலையாயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற திருமாறில தவ உரசி பகவானோடு அப்படியெல்லாம் இருக்கிற திருமாறில லம்பமானாம் நீளத்துல நாந்து கிடக்கிற வன்யமாலாம் வனமாலையும், ததா அதே மாதிரி ரத்னமாலாம் ரத்னமாலையும் பாவையே நான் தியானிக்கிறேன். என்னோட சொப்பனத்துல பகவான் வந்து நிற்கிறத பகவானோடு இந்த பூஷணங்கள் எல்லாம் நான் பார்த்தேனே, இந்த ஆபரண பூஷணங்களை எல்லாம் நான் இதா தியானிக்கிறேன் பகவானே. 7வது ஸ்லோகம் பகவானோடு திருமையில ரக்தச்சந்தனம் கோரோஜனம் இப்படி இருக்கிற 5 கூட்டம் விஷயங்களை சேர்த்துண்டாக்கின குறிக்கூட்டு தெரிச்சிருக்கிறதுனால உண்டாகிற ரொம்ப சுகந்தத்தால இந்த உலகத்தை அட்ராக்ட் பண்ற அநேக பிரம்மாண்டங்கள் இன்க்ளூடா இருக்கிற அந்த பகவானோடு மத்திய பாகத்தோடு கூடி இருக்கிற பகவான் இந்திரநீல கல்லில வச்ச தங்கம் மாதிரி மஞ்ச பட்டுடுத்து அதனோடு மேல தெரிச்சிருக்கிற ரஷ்மிகளால தெளிஞ்சு விளங்குற ரத்ன கிங்கிணிகளால அலங்கிருதனான பகவான நானிதா தியானிக்கிறேன். அங்கே சிரஷ்டனான பகவானோடு திருவுடலில சார்த்தின பஞ்சாங்கராகைகி 5 விதமான குறிக்கூட்டுகள், 5 விதமான சுகந்த திரவியங்கள் கூட்டி சேர்த்துண்டாக்கின குறிக்கூட்டுகள். காரணம் அந்த குறிக்கூட்டுகளோடும் சுகந்தம் காரணம். குறிக்கூட்டு சொல்றது கலபம், அந்த கலபத்தோடு சுகந்தம் காரணம். அதிசய விகசது ஆச்சரியத்தால 4 பக்கத்துக்கும் பரவர சௌரபம் வாசனையால ஆகிருஷ்டலோகம் இந்த உலகத்தை முழுவன் அட்ராக்ட் செய்யற பகவான். லீனா லயிச்சு கிடக்கிற அநேகா நிறைய திரிலோகி விததி அபி திரிலோக கூட்டங்களே தனக்குள்ள தெரிச்சுன்னு இருக்கிறவராக்கும் பகவான் இருந்தா கூட கிருஷாம் சின்னமா இருக்கிற மத்தியவல்லீம் இடுப்ப பிப்ரதம் அந்த இடுப்ப தூக்கிண்டு நடக்கிறவனும் சக்ரா இந்திரநீல அஸ்மா கல்லுல ஞஸ்தா பதிச்ச சப்தகா உஜ்வல கனகநிபம் உருக்கி காட்சி தெளிஞ்சு மின்னற சொர்ணம் போலேயும் இருக்கிற சொர்ண மாதிரி இருக்கிற பீதசேலம் மஞ்சப்பட்டு ததானம் சாப்தி இருக்கிற பகவான். தீப்த ரஷ்மி ஸ்புடா ரொம்ப திளக்கமா இருக்கிற ரஷ்மிகளால மின்னி திளங்குற மணிரசனா மணிகள் பதிச்ச ஒட்டியானம் போட்டு இருக்கிற பகவான்.
கிங்கிணி மண்டிதம் நிறைய நிறைய சலங்களால அலங்கரிக்கப்பட்ட ஒட்டியானம் அரஞானம் போட்டுருக்கிற துவாம் உங்களை தியாயாமகா நான் இதா தியானிக்கிறேன், பக்தர்களான நாங்கள் இதா தியானிக்கிறோம். எட்டாவது ஸ்லோகம். ஊரு தடிச்சதும் சாரு அழகு இருக்கிறதும் கனமா திருணருஜாவு கனமாயிருக்கிற மினுசமாயிருக்கிற நல்லா தளங்கர ரமாயாஹா லக்ஷ்மி தேவியோடு சித்தச்சோரவ் மனச திருடினதுமான விஸ்வக்ஷோபம் விசங்கியா இந்த பிரபஞ்சத்துல எல்லா மனசுக்கும் சஞ்சலம் உண்டாகுமோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு லக்ஷ்மி தேவியோட மனசை திருடின மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனசுகளுக்கும் அசைவு உண்டாகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு துருவம் அப்படி நினைச்சதால அனிஷம் எப்பவும் பீதசேல ஆவிருத அங்கவ் மஞ்சள் பட்டு வஸ்திரத்தால முழுவனாயிட்டும் மூடின்னு இருக்கிற தவா உங்களோடு உபவ் ஊரு ரெண்டு தொடகளையும் ஆனம்ராணாம் நமஸ்கரிக்கிற பக்தர்களோடு புரஸ்தாது முன்னால ஞசனா வைக்கிறதுக்காயிட்டு திருதா ரெடியாயிட்டு வச்சிருக்கிற சமஸ்த அர்த்தபாளி எல்லா விதமான பக்தர்களோடு ஆக்கிரகங்களையும் கலெக்ட் செஞ்சு வச்சிருக்கிற சம் உத்கச்சாயம் ஒரு மணிச்சொப்பு மாதிரி இருக்கிற மணிச்சொப்பு சொன்னாக்கா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். வெத்தலை செல்லம் மாதிரி வெத்தலை செல்லத்துல என்ன இருக்கும்? வெத்தலை இருக்கும், பாக்கு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும், தாம்பூலம் போட்டுக்கிறதுக்கான சர்வதும் இருக்கும். அதே மாதிரி இங்க சொல்லப்படுறதாக்கும் மணிச்சப்பு. அந்த மணிச்சப்புக்குள்ள எல்லாம் இருக்கும். காதுல போட்டுக்கிற கம்மல், கழுத்துல போட்டுக்கிற மாலை, கையில போட்டுக்கிற வளைகள் இதெல்லாம் சேர்ந்து வச்சுக்கிற ஒரு பொட்டி அதாக்கும் மணிச்சப்பு. அப்படி மணிச்சப்பு மாதிரி இருக்கிற ஜானுத்வயம் இரு கால் முட்டுகளையும் பகவானோட கால் முட்டுகளை மணிச்சப்புக்கு ஈக்குவல் ஆயிட்டு இங்க சொல்லப்படுறது. கிரம பிருதுல மனோஜ்ஞே கிரமத்துல மேல் பக்கம் வண்ணம் கூடி கூடி அதி மனோகரங்களாயிட்டு இருக்கிற ஜங்கேஜா இரு கணங்காலுகளையும் நிஷேவே நான் இதா பத்திக்கிறேன். தடிச்சு கொழுத்து மினுத்து இருக்கிற அழகாயிருக்கிற லக்ஷ்மி தேவியோட மனசை அட்ராக்ட் பண்ணின சௌந்தரியத்தால உலகத்தை முழுவன் அசைக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி எப்பவும் மஞ்சப்பட்டால மறைக்கப்பட்டிருக்கிற பகவானோடு தொடகளையும் நமஸ்காரம் பண்றவாளோடு முன்னால வச்சு கொடுக்கறதுக்காயிட்டு சகல பதார்த்தங்களும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற மணிச்சப்பாக்குமோ அந்த மணிச்சப்புக்குள்ள பக்தர்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இந்தா பிடிச்சுக்கோ இந்தா பிடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி அப்படி இருக்கிற மணிச்சப்பாக்குமோன்னு தோணறா மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற பகவானோடு ரெண்டு கால் முட்டும் அந்த கால் முட்டோடு மேல் பக்கத்துக்கு கிரமேண தடிச்சதும் சுந்தரவுமான ரெண்டு கணங்காலுகளும் நான் இதா சேவிக்கிறேன் கிருஷ்ணா. 9வது ஸ்லோகம். அழகான நாதங்களால திருப்பாதங்கள் பஜிக்கிறது அது மட்டும்தான் சுயஸ்கரம் அப்படின்னு சொல்லறா மாதிரி காலில இருக்கிற செலம்பு அஜானத்தால சுற்றித்தாழற பக்த ஜனங்களோட மனசா இருக்கிற மந்தரத்தை உயர்த்துறதுக்கான கூர்மத்தை மாதிரி இருக்கிற கால் சுவடுகளும் இருக்கிற பகவான் உயர்ந்து கொஞ்சம் செவந்து அழகாயிருக்கிற பகவானோட நகங்கள் நிறைய நிறைய சந்திரர்களோடு நிலாவினால பக்தர்களோடு எல்லாவித சங்கடங்களையும் அஜானமாகிற இருட்டையும் இல்லாம பண்ற சுந்தரமான கால் விரல்களையும் நகங்களையும் நான் இதா தியானிக்கிறேன். பகவத் திருப்பாத சேவை சிரேஷ்டமாக்கும் பகவத் திருப்பாத சேவை சிரேஷ்டமாக்கும் அப்படின்னு இந்த செலங்ககள் விழிச்சு சொல்றது. பகவானோட காலில இருக்கிற கொலுசுகள்
பகவானை கூப்பிடுங்கோ பகவானை கூப்பிடுங்கோ அப்படின்னு கூப்பிட்டு சொல்றதோ அப்படின்னு தோணறா மாதிரி இருக்கு. தலைமுடி முதலுக்கு பாதம் வரைக்கும் இருக்கிற வர்ணனையாக்குமே பட்டதிரி செய்யறார். இப்ப நம்மளிதான் பாதத்துல வந்து சேர்ந்துட்டோம். அந்த பாதத்துல ஃபர்ஸ்ட் வர்றது செலங்களாக்கும். பதபஜனம் ஸ்ரேயா, பகவத் பாத பஜனம், பகவானோட திருப்பாத சேவனம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். இது இப்படின்னு மஞ்சுநாதேகி அழகான நாதங்களால மதுர சப்தங்களால ஆலபந்தம் இவா சொல்லவாக்குமோ செய்யறது அப்படிங்கிற மாதிரி மஞ்சீரம், கால் கொலுச அப்படியெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கிற மஞ்சீரம், அந்த கால் கொலுச நான் இதா தியானிக்கிறேன். பாத அக்ரம், பாதத்தோடு முகல் பாகம், பிராந்தி மஞ்சது மாயையில முழுகி தந்த பிரணத ஜன மனோமந்தர உத்தார கூர்மம், பக்தர்களோடு பிரணத அப்படின்னா பகவான வணங்குற பக்தர்களோடு ஜன மனோமந்தர மனசாயிருக்கிற மந்தர பர்வதம் அப்படிங்கிறத உத்தார கூர்மம் உயர்த்தி கொண்டு வர ஆமையான பகவானை நான் இதா தியானிக்கிறேன். பகவான் கூர்மாவதாரம் எடுத்து மந்தர பர்வதத்தை தூக்கிட்டு வந்தாரே, அப்படி இருக்கிற பகவானோடு அந்த பாதங்களை நான் இதா பாதத்தோடு அக்ரத்தோடு பாதாகிரத்தை நான் இதா தியானிக்கிறேன். பக்தர்களோடு மனச மாயையிலேந்து உயர்த்தி கொண்டு வர பகவானை நான் இதா தியானிக்கிறேன். மனச மந்தர பர்வதமாயிட்டும் பகவானோடு பாதத்தோடு புறவடிவ கூர்மாவதாரமாயிட்டும் இங்க சொல்லப்படுறது. பகவானோடு செலம்பு புறவடிவு இதெல்லாம் நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறது. கால் விரல்களையும் நகங்களையும் இங்க வர்ணிக்கப்படுறது. உத்துங்க ஆதார உயர்த்தி பிடிச்ச பொங்கி நிக்கிற காப்பர் கலர்ல இருக்கிற ராஜன் பிரகாசிக்கிற நகர கால் விரலில இருக்கிற நகங்கள் ஹிமகர ஜோல்ஸ்னயா பனி மாதிரி குளிர்ந்த சந்திரபிம்பங்களோடு சோபயாஜா பிரகாசத்தாலையும் ஆசிரிதான பக்தர்களோடு சந்தாப துவாந்த ஹந்திரீம் சங்கடமாயிருக்கிற இருட்டை இல்லாம பண்ற மங்களாம் அங்குலீனாம் ததிஞ்ச அணுகலையே மங்களகரமான விரல்களோடு அந்த ஒரு லைனையும் நிறையையும் நான் இதா தியானிக்கிறேன். பகவானோடு விரல்கள் இப்படி லைன் லைனா நிக்கிறது, நிறையா நிக்கிறது, என்னொரு அழகு, அதெல்லாம் நான் இதா தியானிக்கிறேன். 10வது ஸ்லோகம். பகவானே குருவாயூபுரேஷா ஸ்ரீகிருஷ்ணா பரபிரம்மே, யோகீந்திரர்களுக்கு பகவானோடு அவயவங்களில வச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்தானத்தை பட்டதிரி சொல்றார். மோட்சம் பிராபிக்கிறவாளுக்கு வாசஸ்தானம், பக்தர்களுக்கு எல்லா அபிஷ்டங்களும் கொடுக்கிற கல்பக தளிராயிருக்கிற பகவானோட திருக்காலுகளோடு அடிபாகம் எப்பவும் என்னோட ஹிருதயத்துல ஸ்திதி செஞ்சுண்டு சகலவிதமான துக்கங்களையும் இல்லாம பண்ணி பரமானந்த பிரவாக சமிருத்தியை கொடுக்கணுமே. பாதத்தோடு அடிபாகத்தை வர்ணிக்கப்படுறது. இந்த ஸ்லோகத்தோடு கூடிட்டு கேசம் முதலுக்கு பாதம் வரைக்கும் இருக்கிற பகவல் ரூப வர்ணனை அவசானிக்கிறது. பாதமூலம் பாதத்தோடு அடிபாக வர்ணனை. தொது அங்கேஷு பகவானோடு சரீர அவயவங்களில அதிக சுமதுரம் ரொம்ப கூடுதல் ஸ்வீட் ஆனதாக்கும் பகவானோடு பாதமூலம். பாதமூலம் அப்படிங்கிறது பாதத்தோடு அடிப்பக்கம். யோகீந்திரானாம் யோகி சிரேஷ்டர்களுக்கு ரொம்ப பிரியமானதாக்கும் பகவானோடு பாதமூலம். முக்தி பாஜாம் முக்தி ஆகிரகிக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவளோடு நிவாசகா வாசஸ்தானம் பகவானோடு பாதமூலமாக்கும். காம ஆகிரகங்கள் வர்ஷா கோரி சொரியற தியுதரு சொர்க்கத்துல இருக்கிற விருட்சமான கல்ப விருட்சம், அந்த கல்ப தருவோடு கிசலயம் தளிர் இல மாதிரி இருக்கிறதாக்கும். நாதா தே பாதமூலம் எங்களோடு ஆசிரியமாயிருக்கிற
பகவானே உங்களோடு பாதமூலம் நித்தியம் எப்பவும் என்னைக்கும் மே சித்தஸ்திதம் மே என்னோடு மனசில நீங்கள் நன்னா உட்கார்ந்துண்டு பவனபுரபதே குருவாயூரப்பா கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா காருண்ய சிந்தோ கருணக்கடலே நிசேஷ தாபான் தாபத்ரயங்களை பூர்ணமாயிட்டும் ஹிருத்வா இல்லாம பண்ணிட்டு பிரதிசது தரணமே என்னத்த தரணம் சொல்றார் பரமானந்த சந்தோக லட்சுமி பரம ஆனந்தத்தோடு அந்த ஃபோல்ஸ் அந்த பரமானந்தத்தோடு ஃபோல்ஸோடு டாப் லெவல் ஆனந்தம் தந்து என்ன அனுகிரகிக்கணுமே. வேதங்களிலே பகவல் அவதாரங்களால வர்ணிக்கப்படேண்டவனாக்கும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால பாகவதத்திலேருந்து ஷார்ட் ஆயிட்டு பகவல் அவதார லீலைகளை நான் எழுதியிருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். நாராயணியம் காது கொடுத்து கேட்குற, நாராயணியத்தை வாசிக்கிற, நாராயணியத்தை எழுதுற எல்லாருக்கும் பகவான் ஆயுள் கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணுமே. சிரவணம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் கீர்த்தனம் தாஸ்யம் சக்யம் ஆத்மார்ப்பணம் இதெல்லாம் உபயோகிச்சாக்கும் நான் இந்த நாராயணியத்தை எழுதியிருக்கேன். இந்த இகலோக சௌக்கியம் மட்டும் இல்லை, முக்தி அப்படிங்கிற சௌக்கியத்தையும் பகவான் எனக்கு கொடுக்கணுமே. ஆயுராரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னதுனால இந்த பிரபஞ்ச சௌக்கியங்களை மட்டும் கிடையாது, மோட்ச சௌக்கியமும் பகவான் தரணமே அப்படின்னாக்கும் பட்டதிரி பிரார்த்திக்கிறார் பகவான் கிட்ட. பட்டதிரி ஆயுராரோக்கிய சௌக்கியம் பிரார்த்திக்கிறார். அவருக்கு மட்டும் செல்ஃபிஷ் ஆயிட்டு அவர் பிரார்த்திக்கல. இந்த நாராயணியத்தை படிக்கிற, நாராயணியத்தை காது கொடுத்து கேட்கிற எல்லாருக்கும் ஆயுராரோக்கிய சௌக்கியம் உண்டாகட்டும் அப்படின்னாக்கும் அவர் பிரார்த்திக்கிறார். மோட்ச சௌக்கியம் கூடியும் இதனால அர்த்தமாக்கப்படுறது. ஆயுராரோக்கிய சௌக்கியம் அப்படிங்கிறது நாராயணியம் எழுதி தீர்ந்த திவசத்துல இருக்கிற உதய சமயத்துல இருக்கிற கலிதின சங்கையாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கலிதின சங்கை அப்படிங்கிறது 17,12,210 இதுலேருந்து கிடைக்கிறது. கொல்ல வருஷம் 762 விருச்சிக மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சோதியும் கிருஷ்ணபட்ச துவாதசியும் கூடின திவசமாக்கும் அப்படின்னாக்கும். நாராயணியத்துல 100வது தசகத்துல 11வது ஸ்லோகம் இதோடு கூடிட்டு நாராயணியம் முடிவடைகிறது. பகவானோட மகாத்மியத்தை தெரியாதக்கி இதுல நான் சொன்னதெல்லாம் பகவானே விஸ்வநாதா நீங்கள் க்ஷமிக்கணுமே, உங்களோட மகாத்மியத்தை கம்ப்ளீட்டா தெரிஞ்சவா யாரும் கிடையாது. 1000க்கு மேல இருக்கிற இந்த நாராயணிய ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் அதுல எங்கிட்ட பிரசாதிக்கணுமே. நாராயணனான நான் உண்டாக்கினதுனாலையும் நாராயணனான உங்களை சம்பந்திச்ச விஷயமானதுனாலையும் இப்படி 2 விதத்திலையும் நாராயணியமா இருக்கிற இது வேதங்களை அனுசரிச்சு உங்களோட ஜனனத்தை வர்ணிச்சிட்டு இருக்கிறதும் பகவான் தான் துதிக்கப்பட வேண்டினவர் அப்படின்னு எடுத்து சொல்றதுமாக்கும். சர்வத்திர உங்களோட லீலைகளும் அவதாரங்களும் ரொம்ப நிற்கிற சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் ஆயுசும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் இந்த நாராயணியம் கொடுக்கட்டும். இங்க ஆயுராரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு சொன்னதால இது எழுதி முடிச்ச கலிசங்கை நாள இண்டிகேட் பண்ணவாக்கும் செய்யறது. இப்படி சொல்லிண்டாக்கும் இந்த நாராயணியம் முடிக்கப்படுறது. தே மகத்துவம்
உங்களோட மகாத்மியம் அப்படிங்கிறது அஜ்ஞாத்வா தெரியாதக்கு எது இஹ நிகதிதம் என்னெல்லாம் ஆக்குமோ நாராயணிய ஸ்லோகத்துல என்னால சொல்லப்பட்டது எனக்கு பூர்ணமாயிட்டு உங்களோட மகத்துவம் தெரியாதே ஒன்றும் தெரியாத நான் பலதும் இதுல சொல்லியிருக்கேன் இந்த நாராயணியத்துல என்னவாக்குமோ நான் தவறாயிட்டு வல்லதும் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது என்னோடு அறிவில்லாத காரணமாக்கும் விஸ்வநாதா பிரபஞ்சத்தோடு நாதா க்ஷமேதாஹா என்ன மன்னிக்கணுமே தவறாயிட்டு நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் மன்னிக்கணும் ஸ்தோத்திரம் ச ஏதது சஹஸ்ர உத்தரம் ஏதது ஸ்தோத்திரம் ச அதிகதரம் தொது பிரசாதாய பூயாத் 1000க்கு மேல ஸ்லோகங்கள் இருக்கிற இந்த நாராயணிய ஸ்தோத்திரம் ஆகட்டும் ரொம்ப ஜாஸ்தியான உங்களோட அனுகிரகத்துக்கு ஆயிட்டு பவிக்கணுமே கிருஷ்ணா துவேதா நாராயணியம் 2 விதத்திலே ஆக்கும் இந்த நாராயணியம் அப்படிங்கிற பேரு நான் இதுக்கு போட்டேன் செலக்ட் பண்ணினேன் அதனாலேயாக்கும் நான் இந்த கிரந்தத்துக்கு நாராயணியம் அப்படின்னு பேரு போட்டேன் 2 விதத்திலேயாக்கும் இந்த பேர் இதுல சூட் ஆகிறது நாராயண பட்டதிரியா இருக்கிற நான் எழுதின ஆதிநாராயணனோட கதையாக்கும் நாராயணியம் நாராயணன் அப்படிங்கிற நான் நாராயணனை வர்ணிச்சு ஸ்துதிச்சு எழுதியிருக்கேன் ஸ்ருதிஷுஜ ஜனுஷா ஸ்துத்யதா வர்ணனேன வேதங்களிலேயும் பகவத் அவதாரங்களால பகவானை ஸ்துதிச்சு வர்ணிക്കേണ്ടதாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில சிரேஷ்டமான பாகவத புராணத்துல டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிச்சிருக்கு பகவத் திருவிளையாடல்களை எல்லா இடத்துலையும் வர்ணிச்சிருக்கு அதெல்லாம் நான் ஷார்ட் ஆயிட்டு எசன்ஸ் ஆயிட்டு கிருஷ்ணா உங்களோட திருநடையில உட்காந்து எழுதினேன் இங்க நான் வரும்போது வாத நோயில ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன் அசுகத்தோடு கூடி வந்த நான் இப்போ பூர்ண ஆரோக்கியவானாகி தீர்ந்துட்டேன் எல்லாம் உங்களோட காருண்யத்தால மட்டும் நடந்ததாக்கும் அதனால ஸ்பீதம் லீலாவதாரைகி ரொம்பி வழியற பகவத் திருவிளையாடல்கள் இதம் இந்த நாராயணியம் இஹா இங்க இந்த உலகத்துல ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம் குருதாம் ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் எல்லாம் பக்தர்களுக்கு கொடுக்கட்டும் இப்படி சொல்லிட்டு நாராயணியத்துல 100வது தசகம் பட்டதிரி முடிக்கிறார்.